இது உங்கள் V3 Vlogs. வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. நம்ம பார்க்க போறது என்னன்னா, நம்ம திருவனந்தபுரத்துல மிக ஃபேமஸான ஒரு ஜூக்கு வந்திருக்கோம். இந்த ஜூல பாருங்க, ஒவ்வொரு இடத்தையும் பாருங்க எப்படி இருக்குன்னு. ரொம்ப சூப்பரா ஃபேமஸான, ரொம்ப அழகா இந்த ஜூ இருக்கு. இங்க வர்றவங்களுக்கு சுத்தி பார்க்கறதுக்கு ரொம்ப தோதுவான இடமா இருக்கு. இப்ப நம்ம ஜூல உள்ள போய் என்னென்ன எப்படி எல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. என்னன்னா, டிக்கெட் கவுண்டர் போறோம். இங்க டிக்கெட் எவ்வளவு இருக்கு என்ன ஏதுன்னு நம்ம பார்க்க போறோம். வாங்க போய் டிக்கெட் கவுண்டர்ல டிக்கெட் பார்ப்போம். இப்போ நம்ம டிக்கெட் கவுண்டருக்கு வந்திருக்கோம். இங்க டிக்கெட் எவ்வளவு இருக்கு என்ன ஏதுன்னு தெரியல. நம்ம போய் அந்த டிக்கெட்டை பார்த்துட்டு எவ்வளவு டிக்கெட் எடுக்கிறாங்க என்னதுன்னு நம்ம பார்க்கலாம். என்னன்னா, நம்ம டிக்கெட் எடுத்துட்டோம். இந்த ஜூவோட டிக்கெட் 30 ரூபா. ஒரு ஆளுக்கு 30 ருபீஸ் அலோவ் பண்றாங்க. 30 ரூபா. நாங்க 5 பேர் வந்திருக்கோம். 5 பேருக்கான டிக்கெட் எடுத்திருக்கோம். வாங்க அடுத்து நம்ம ஜூக்குள்ள போய் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். பாத்துக்கலாம் இந்த வீடியோல. நீங்க க்ளோஸ் அப்ல பாருங்க. ஹாய் ஹாய் ஹாய். பாருங்க எப்படி இருக்குன்னு. அது கொஞ்சம் கோவமா இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால அந்த பக்கம் திரும்பி உட்காந்துருக்கு. அதை பார்த்துக்குங்க. அவரை அந்த இதை மேய்க்கிற ஒரு நல்ல வாத்தியார் இவர் தான். இவரையும் கொஞ்சம் வீடியோல எடுத்துக்கோங்க. இவர் பல பேரை மேய்ச்சிக்கிட்டு இருக்காரு. அதுல இதுவும் ஒன்னா இருக்கும்னு நினைக்கிறேன். ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ, எல்லாமே சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. நம்ம ஜுவாலஜிக்கல் பார்க்குக்குள்ள போறோம். சரிங்களா? நம்மளும் ரொம்ப நேரமா வர்றோம் போறோம், கால்லாம் வலிக்குது, ஏதோ லாக் எடுக்கணும்னு வந்தாச்சு. ஆனா இது ஏதோ மலைப்பகுதியை இது பண்ணி அதுலயே அப்படியே ரோடு மாதிரி போட்டு சரி பண்ணிருப்பாங்க போல. அதனால தாவு மாதிரியே இறங்கிட்டே போகுது. அதனாலதான் இந்த ஜூ ரொம்ப தாவான பகுதியில இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால ரொம்ப தாவா இருக்கு இந்த ஜூ. ரொம்ப நேரமா ஜூன்னு சொல்றேன். ஆனா எந்த ஒரு விலங்குகளையுமே காட்டாம சின்ன சின்ன பறவைகளே காட்டிட்டு இருக்கான்னு நினைக்கிறீங்களா? என்ன பண்றது, இங்க அதான் இருக்கு. நாங்களும் சிங்கம் புலி எல்லாம் இருக்குன்னு சொல்லி ஆசையா தான் வந்தோம். ஆனா அந்த மாதிரி எதுவுமே இங்க கிடைக்கல. நாங்க என்ன பண்றது, எங்களை நம்பி எல்லா மக்களுமே எங்களோட தான் வந்திருக்காங்க. அவங்களா ஏமாந்துட்டு தான் இருக்காங்க. ஏப்ரல் ஃபூல். சென்னை வண்டலூர் ஜூவே பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரிங்கிற ஒரு சிச்சுவேஷன் உருவாக்குறாங்க. வாங்க, இன்னும் ஜூவோட கொஞ்சம் பகுதி இருக்கு. அந்த பகுதிக்கு நம்ம போய் பார்ப்போம். அங்க ஏதாவது விலங்குகள் இருந்தா கண்டிப்பா உங்களுக்கு நாங்க காட்டுறோம் வியூவர்ஸ். இந்த ஜூக்கு ஜூன்னு சொல்லி நம்பி எங்களை ஏமாத்தி கூட்டி வந்த இவன் தான். இவனை பாத்துக்கங்க. ஓகே, இது சி கழுகு, அதாவது கடல் கழுகு, அதாவது சி ஈகல், சி கழுகு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது கடல் கழுகுன்னு சொல்றாங்க. என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. இந்த இருக்கு உங்க சீட் தெரியுது, நீ மூடு. அது இங்க இல்ல, அங்க இருக்கு, ரொம்ப தூரத்துல இருக்கு. அதனால நீங்க இந்த இதை பார்த்து தெரிஞ்சுக்கங்க. இதுதான் கடல் கழுகு அப்படின்னு தெரிஞ்சுக்கங்க. அந்த கழுகு அங்க இருக்கு. இன்னும் வேற என்ன இருக்குன்னு தெரியல. இது வேற என்ன கூத்து பண்ண போறாங்கன்னு தெரியல. வாங்க அதை போய் நம்ம பார்ப்போம். தம்பி சொல்லுங்க, இந்த முதலைய பார்த்தா உங்களுக்கு ஒரிஜினலா தெரியுதா டூப்ளிகேட்டா தெரியுதா தம்பி? டூப்ளிகேட் மாதிரி தான் இருக்கு. எப்படி சொல்றீங்க டூப்ளிகேட்னு? ஏன்னா எல்லாம் முதலுக்கு வாய் பெருசா இருக்கு, இது சின்னதா இருக்கு. வாய் சின்னதா இருக்கு. அப்ப இது குட்டி முதலையா இருந்தா? இப்போ நீங்க சின்ன பையனா இருக்கீங்க, சின்ன வாயா இருக்கும். கொஞ்சம் பெரிய பண்ணா பெரிய வாயா இருக்கும்ல. அப்ப இது குட்டி முதலையா இருக்கலாம்ல. அப்ப இது எந்த மாதிரி இது? ஆனா ஒரிஜினல் தான் சொல்றாங்க. ஏன்னா வாயெல்லாம் அசையுது, கண்ணெல்லாம் கொஞ்சம் இதா இருக்கு. ஒரிஜினல் சொல்றாங்க. வயிறு என்னை வச்சு ஒண்ணு காமெடி பண்ணலையே. இது பாருங்க, நிறைய பேர் டூப்ளிகேட் நினைச்சு ஏமாந்துடுறாங்க. இது ஒரிஜினல் தான். ஆனா உண்மையிலேயே ஏதோ எங்க யூடியூப் சேனல் மூலமா இது ஒரிஜினல்னு உங்களுக்கு புரிய வச்சிருக்கோம். ரொம்ப சந்தோஷமானுங்க. தேங்க்யூ. என்னென்ன சொல்றோம் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. திருவனந்தபுரத்துல இருக்கிறதுனால இங்க எப்ப வேணா மழை வரும். இது நம்ம ஊர் மாதிரி கிடையாது, எப்பவுமே வெயில் அடிச்சுட்டே இருக்கிறதுக்கு. எப்ப வேணா மழை வரும். அதனால நம்ம V3 விலாக்ஸ்ல ஒரு சின்ன பிரேக் விடலான்னு இருக்கோம். இப்ப நம்ம பிரேக் விடுவோம். ஓகே, பிரேக். சுத்தி வரான் என்ன இது?